Hello my dear students, yes, இன்னைக்கு மார்னிங் நம்மளோட சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு பிக் அப்டேட்ஸா வந்திருக்கு. நாட் ஓன்லி ஒன் பிக் அப்டேட், ஸோ பிக் அப்டேட்ஸா வந்திருக்கு. ஸோ வி கேன் செக் அந்த அப்டேட்ஸ் என்னன்னு, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ தட் இஸ் நீட் Re-NEET டேட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட Re-NEET எக்ஸாம் June 21st 2026 சண்டே தான் இருக்கும். ஸோ அந்த ரீஸ்கெடியூல் பண்ண டேட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் there is no registration. Okay, there is no need of new registration. So new registration இல்ல. some students க்கு டவுட் இருக்கு, மேம் நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பாசிபிளா? that is actually not possible da. So new registration is actually not possible. Okay, and next is a bonus. Okay, it's a bonus for everyone, every new NEET students க்கு ஒரு போனஸா வந்திருக்கு. So and the bonus point என்னன்னா, you will get extra 15 minutes. So now we know that. So NEET exam 2 to 5 க்கு தான் NEET exam நடக்கும். ஆனா they are giving extra 15 minutes. So 2 to 5:15 வரைக்கும் உங்களுக்கு NEET exam 2026 2026ல இருந்து NEET exam இருக்கு. ஓகே, so 2 to 5:15 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. so you will get extra 15 minutes. so if you are getting extra 15 minutes means you can reduce your silly mistakes, bubbling mistakes. so இது எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும். so நீங்க ஆல்ரெடி என்ன 3 hours தான் உங்களோட சிஸ்டம் இல்லைன்னா உங்களோட மைண்ட் செட்ல ப்ரோசஸ் பண்ணி இருக்குதுல்ல. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் மோர் 15 மினிட்ஸ்னா ஒப்வியஸ்லி உங்களோட மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கம்மி ஆகும். பிகாஸ் 50 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா ஸோ அந்த டைம்ல பப்ளிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே சடனாக பண்ணும்போது டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அந்த பப்ளிங் மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ஆக்சுவலி போனஸ் பாயிண்ட் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு Re-NEET நடக்கிறதுல போனஸ் பாயிண்ட் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் இஸ் ஆக்சுவலி மணி ரீஃபண்ட். ஓகே, ஃபீஸ், உங்களோட ஃபீஸ் ஆக்சுவலி நீங்கள் 1700 இல்லைன்னா 1600 ஃபீஸ் பே பண்ணியிருக்கும். ஸோ இட் வில் கம்ப்ளீட்லி ரீஃபண்டபிள். ஓகே, ஸோ யூ வில் கெட் கம்ப்ளீட் 1000 நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கு அது கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் fully refunded. so next no registration. so relax இருங்க. so again register பண்ணனுமா, ஹரிபரியா எல்லாம் பண்ணனுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு. so because there is no registration, so நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு Re-NEET எக்ஸாம் எழுதலாம். and இங்க ரீஃபண்டோட லைக் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆன மணி எப்போ வரும்னு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. so nta.nic.inல அவங்க அப்டேட் பண்ணும். ஓகே, ஃபியூ டேஸ்ல அது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டு ஆக்சுவலி June 14க்கு அவங்க ரிலீஸ் பண்ணும். ஓகே, nta.nic போய் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நியூ அட்மிட் கார்டு வில் பி அவைலபிள் ஃபார் டவுன்லோடட் ஸ்டார்டிங் from June 14th and make sure to print the updated version for the June 21st எக்ஸாம். ஸோ நீங்கள் என்ன ஆனாலும் ப்ராப்பராக உங்களோட நியூ அட்மிட் கார்டு என்ன ப்ராப்பராக பிரிண்ட் எடுத்து வைக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போனஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ சென்டர் சேஞ்சஸ் அலவுட். ஸோ மேபி நீங்கள் எக்ஸாம் எழுதுனது டிஃப்ரெண்ட் சென்டராக இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஃபாராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, இஃப் யூ ஆர் traveled or are currently far from your original choice, so NTA will allow center modifications also. and so உங்களை நீங்க ஃபாரா இருந்துச்சுன்னா உங்களோட நியரா இருக்கிற சென்டர்ல again உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். சென்டர் சேஞ்ச் ஆப்ஷன் என்ன இருக்கு. ஸோ ஃபியூ டேஸ்ல அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ again உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணலாம் உங்களோட சென்டர். ஓகே, நியர்பை சென்டர்ல சேஞ்ச் பண்ணலாம். டோன்ட் வரி. ஸோ மேம் நான் எக்ஸாம் எழுதுனது அந்த சென்டர்லாம், ஸோ அந்த ஏரியாவில் தான், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எனக்கு சென்டர் சேஞ்ச் பண்ணணும். டோன்ட் வரி. ஸோ உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டோன்ட் வரிடா. ஸோ எஸ், தென் அதுவும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அந்த அந்த விண்டோ இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஃபியூ டேஸில் இட் வில் come. Okay, so next
Next is actually future NEET 2027. So 2027 ல என்ன சேஞ்ச் வர போகுதுன்னு பார்க்கலாம். So it is actually very important. So நமக்கு தெரியும் paper leak 2026ல மட்டும் இல்ல, so ஒரு 10 yearsல பார்த்தா you can see more than 5 times paper leak இல்லனா இது மாதிரி issues நடந்திருக்கு. Okay, so அதனால they are going to introduce computer based test. So CBT they are going to introduce in 2027. Okay, so 2027 la they are going to introduce CBT. So what is CBT? It is computer based test. So எல்லாருக்கும் computer based test னு லைக் கேக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமா? நோடா. So உங்களோட மிஸ்டேக்ஸ் மினிமைஸ் பண்ணலாம், உங்களோட மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். because obviously we all are humans. manual mistakes definitely வரும். okay, so அந்த மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டியும் ஐ ஹர்ட் ஓகே மேம் இந்த ஆன்சர் இதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியும், பட் ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணும்போது ஏக்கு பதிலாக ஐ மார்க் பீன்னு. ஸோ ஐ நோ தட் ஐ ஹவ் சீன் திஸ் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஏ கரெக்ட் அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், பட் அந்த சடன் பேனிக் மொமெண்ட்ல அவங்க என்ன ஏக்கு பதிலாக they will mark B. so it is a problem da. so அது எல்லாமே we can reduce here. okay, because இங்க கரெக்டா ப்ராப்பரா ஆன்சர் என்ன மார்க் பண்ணி போகுது. so we can reduce. so obviously so computer based test வர்றதுனால you can save your time. okay, so advantages இருக்கு. you can save time, save பண்ணலாம். so time save பண்ணலாம், mistakes reduce பண்ணலாம், especially OMR bubbling இல்லனா silly mistakes, manual mistakes எல்லாமே reduce பண்ணலாம். and important ஆன thing guys, question paper leak இருக்காது definitely. so starting 2027 the exam moves completely online. this will end paper leak. okay, so அந்த paper leak க்கு actually ஒரு full stop பார்க்க முடியும் 2027ல இருந்து. because computerized இல்லனா computer based test நடக்கும்போது obviously paper leak கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். ஓகே, paper leak கம்ப்ளீட்டா என்ன ஸ்டாப் ஆகும், ஒரு எண்ட் இருக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு போனஸ் தான். உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் அவங்க எல்லா பாயிண்ட்டுமே சஜஸ்ட் பண்ணி இருக்கு. இட்ஸ் நாட் சஜஸ்ட், இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம் டேட் ஜூன் 21 தான். ஸோ அவங்க உங்களோட அட்மிஷன் ஃபீ, தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீ ரீஃபண்ட் பண்ணும், கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணும். உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யோர் சென்டர் யூ கேன் சேஞ்ச் த சென்டர் அண்ட் you will get additionally you will get 15 minutes. okay, that means 3 hours 15 minutes la same number of question உங்களுக்கு எழுத முடியும். okay, same number of question but you will get 15 minutes extra. so it's really bonus. okay, really இது ஒரு bonus தான். so guys இது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. 30+ days தான் நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த 30+ days நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணா யூ கேன் ஈஸிலி கிராக் நீட். ஸோ அதுக்கு V-NEET டீச்சர்ஸ் உங்க கூடயே இருக்கு. ஸோ கீழே ஸோ உங்களுக்காக we are launching. okay, we launched a free crash course. okay, free crash course. so உங்களுக்கு ஆஃப்லைன்ல என்ன கிடைக்குதோ அது ஆன்லைன்ல இங்க ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். okay, so உங்களுக்கு ஆஃப்லைன்ல எஸ் you will get paid classes-ல 40+ mock test. so இங்க உங்களுக்கு ஃப்ரீயா 40+ mock test கிடைக்கும். ஃப்ரீயா உங்களுக்கு 40+ mock test கிடைக்கும். okay, so கீழே உங்களுக்கு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல join free crash course-னு இப்போவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அது 0 rupees தான், பை நவ் கொடுக்கும்போது 0 rupees தான். இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் 40+ complete mock test and you can access our library. வேதாந்துவோட ஆன்லைன் லைப்ரரி you can access. ஸோ அதில் 100+ books இருக்கும் and question banks இருக்கும். அது எல்லாமே access பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு V-NEET தமிழ்நாடு சேனலோட classes, okay, recorded classes, live classes அங்கிருந்து டைரக்டா பார்க்க முடியும். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் and bye bye and all the best for your examination.